2,79,000 ரூபாய் கொடுத்து இடம் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களா, உங்களுக்கு ஒரு 4 ஆஃபர் இருக்குங்க. ஈசி ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, அண்ட் தென் இடமும் மட்டும் கொடுக்கல, இடத்தோட சேர்த்து பொண்ணை கொடுக்குறான். 1 கிராம் தங்க காயின் நீங்க ஃப்ரீயா வாங்கிக்கலாம். 50-50 எப்படின்னு பாருங்க. நீங்க ஒரு அமௌண்ட் 50% அமௌண்ட் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற 50%க்கு வட்டி இல்லா கடனா அவங்க வந்து இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இங்க ஸ்கொயர் ஃபீட் காலேஜ் சொல்றேன் கேளுங்க. சென்ட் இன்ஜினியர் காலேஜஸ் இருக்கு, சந்தோஷி குரூப் ஆஃப் காலேஜஸ் இருக்கு. ஸ்கூல் பார்க்கும்போது சுகம் ஸ்கூல் இருக்கு, அது சிபிஎஸ்இ ஸ்கூல். அது கூடவே டீச்சர் ட்ரைனிங் காலேஜும் இருக்குங்க. NH24 ரோடு பாருங்க. இதான் இப்பே போனீங்கன்னா திருச்சி கன்னியாகுமரி போகலாம். அதுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆஃப் சென்னை போயிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் எங்க இருக்கேன் பாத்தீங்கன்னா மதுராந்தகத்துல இருக்கேன். இங்க இருந்து நம்ம சைட்டுக்கு 10 நிமிஷத்துல போயிடலாங்க. பட்ஜெட்ல இடம் பார்த்துட்டு இருக்கீங்களா, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இடம் பார்த்துட்டீங்களா, இல்ல இடம் வாங்கி வீடு கட்ட ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான லேஅவுட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன். இங்க இருந்து நம்ம லேஅவுட்டுக்கு 6 மினிட்ஸ் நம்ம போயிடலாங்க. மதுராந்தகம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இங்க இருந்து நம்ம சைட்டுக்கு 4 நிமிஷத்துல போயிடலாங்க. நீங்க இடம் வாங்கிட்டீங்கன்னா இங்கதாங்க சப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் இருக்கு பாருங்க. இங்கதான் வந்து பத்திரப்பதிவு பண்ணுவாங்க. ஸ்டேட் ஹைவே ஸ்ட்ரைட்டா போய் பாண்டிச்சேரி போயிடலாம். அதே நீங்க ரைட் எடுத்தீங்கன்னா மேல்மருவத்துக்கு கண்டிப்பாக, அதை லெஃப்ட் எடுத்தீங்கன்னா OMR ஈசிஆர். ஸ்டேட் ஹைவே ரோடுங்க. பக்கத்துல இருந்து பாருங்க சைட்டுங்க. 800 மீட்டர்ல வந்து பார்க்கும்போது நம்ம சைட்டுக்குள்ள போயிடலாம். இதை யார் கொடுத்துட்டு இருக்காங்கன்றத நான் சைட்டுக்குள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஐஎம் ஓகே தினேஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் எங்க பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ள இருக்கேன். சைட் யாரு கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்டா ப்ராப்பர்ட்டிஸ். இந்த லேஅவுட்டர் நேம் பார்க்கும்போது செந்து கிராண்ட் சிட்டின்ற ஒரு சூப்பரான பேர் வச்சிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா பல வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. நிறைய லேஅவுட் போட்டிருக்காங்க. அப்படிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு லேஅவுட் தான் நம்மளுடைய இந்த செந்து கிராண்ட் சிட்டின்ற லேஅவுட்டுங்க. இது மொத்தம் வந்து பார்க்கும்போது 3.5 ஏக்கர்ல இருக்கு. 3.5 ஏக்கர்ல 101 ஃபிளாட்ஸ் இருக்கு. உங்களுக்கு விருப்பமான எல்லா ஃபேஸிங்ல இருக்குங்க. நார்த் வேணுமா நார்த் இருக்கு, வெஸ்ட் வேணுமா வெஸ்ட் இருக்கு, ஈஸ்ட் வேணுமா ஈஸ்ட் இருக்கு, சவுத் வேணுமா சவுத் இருக்கு. டிடிசிபி ரேரா அப்ரூவ்டுங்க. நம்ம வந்து ஒரு பட்ஜெட்ல இடம் வாங்க ஆசைப்பட்டிருப்போம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க. சென்னையில பார்த்துருப்பீங்க, கோயம்பேடுல பார்த்துருப்பீங்க, முடியாம போயிருக்கோம். ஆவடியில பார்த்துருப்பீங்க, முடியாம போயிருக்கோம். அதுக்கப்புறம் எங்க கீழே பார்க்கும் அங்க பார்த்துருப்பீங்க, அங்கேயே ரேட் வந்து ஏறி போயிடுச்சு. அப்படிதான் இடம் வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, முடியாம போயிருக்கோம். ஆனா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் நான் தரேன். எங்கன்னு பாத்தீங்கன்னா மதுராங்கத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 6 மினிட்ஸ்ல வந்தீங்கன்னா நம்ம லேஅவுட்டுக்கு வந்துடலாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. செக்யூரான ஒரு ஏரியா, பக்கத்துல அக்கம் பக்கம் வீடு இருக்கு. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி. ஒரு நேஷனல் ஹைவேக்கு போகணுமா போயிடலாம், ஸ்டேட் ஹைவேக்கு போகணுமா போயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஏரியா தான் நம்மளுடைய கண்டா ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குற செந்து கிராண்ட் சிட்டிங்க. அம்யூனிட்டிஸ் பார்க்கும்போது 33 ஃபீட் பிளாக் டாட் ரோடு கொடுத்துருக்காங்க, 30 ஃபீட் ரோடு கொடுத்துருக்காங்க, 24 ஃபீட் ரோடு கொடுத்துருக்காங்க. சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர் பண்ணி இந்த லேயர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு 500 ரூபாயில ஒரு லேயர் போட்டா கூட வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா இடமா தான் இருக்கும். ஆனா இவங்க ஒரு சூப்பரான அமௌண்ட்டை கொடுத்து இவ்வளவு செக்யூரிட்டியோட இதுவும் இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்கன்னா நிஜமாக சொல்றேன் அல்டிமேட்டான ஒரு சூப்பரான லேயர். இது வீடு கட்டினா நம்ம என்ன பேசிக்கா எதிர்பார்ப்போம், தண்ணி வேணும், கரண்ட் வேணும்னு, கரெக்டா? ஆனா இங்க பாருங்க 30 அடியிலே நல்ல தண்ணி கிடைக்குதுங்க. இப்பதான் வரும்போது குடிச்சு பார்த்தேன். தண்ணியோட சுவை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, சொல்லத்துக்கு வார்த்தை இல்ல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டபிள் வாட்டர் நமக்கு கிடைக்குது. அந்த இபி வந்து பார்க்கும்போது பக்கத்துல போஸ்டர் இருக்கு, அது மூலமா நீங்க வந்து இபி லைனை வாங்கிக்கலாம். கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது நம்ம உள்ள வரும்போது மதுராங்கத்துல என்ட்ரன்ஸ் ஆகும் போது நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அதை நான் கிளிப்ல ஆட் பண்றேன், பாத்துக்கோங்க. இங்க நம்ம சைட்ல இருந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டேட் ஹைவே இருக்கு இல்லையா, 800 மீட்டர் நம்ம இங்க வந்துடலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா அந்த ஹைவே வந்துடும். ஸ்டேட் ஹைவே எந்த ஹைவேனா பாண்டிச்சேரி ஹைவே வந்துடும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அங்க 2 கிலோமீட்டர் நம்ம லேஅவுட்டுக்கு வந்துட முடியும். அப்படியே ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னு நினைச்சீங்களா மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்ட் வரும். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ல போனீங்கன்னாவே நம்மளுடைய NH24 வந்துருதுங்க. ஸோ கனெக்டிவிட்டி பொறுத்திருக்கும் பக்காவா இருக்கு. உங்க இடம் வாங்கினீங்கன்னா டக்குன்னு எமர்ஜென்சி எங்கன்னா போனா கூட ஈஸியா நம்ம போயிட்டு வர முடியும். சைட்டுக்கு வெளியவே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அங்க இருந்து மெயின் பஸ் ஸ்டாண்டு, இங்க இருந்து பார்க்கும்போது ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கே போயிடலாம். பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டேப்பா ரயில்வே ஸ்டேஷன் கேட்டீங்கன்னா அதுவுமே இருக்குங்க. இங்க இருந்து 4 நிமிஷத்துல ரயில்வே ஸ்டேஷனும் போயிடலாம். ஸோ இந்த எல்லாமே சொல்லிட்டேன். அப்போனா இந்த இடத்தோட அப்ரிசியேஷன் நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. இந்த இடம் ஒர்த்தா இல்லையான்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம லேஅவுட் பக்கத்துல என்ன கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வரப்போகுது நீங்க கேட்டீங்கன்னா சொல்றேன் கேட்டுங்க. 2000 ஏக்கர்ல குளோபல் சிட்டி வரப்போகுது.
800 ஏக்கர்ல செய்யூர்ல சிப்காட் ஆல ரெடி ஆயிட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் நியர்பை நமக்கு வந்ததுன்னா நம்மளுடைய லேண்ட் அப்ரிசியேஷன் எந்த அளவுக்கு உயரன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க ஒரு அமௌண்ட்டை இந்த இடத்த போட்டு வாங்கிட்டீங்கன்னா வித்தின் 5 or 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இதோட அப்ரிசியேஷன் லெவல்ன்றது இங்க இருக்காது, இங்க இருக்கும். மதான பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கு. ஸோ இங்க வந்து பக்கத்துல நியர்பைல ஸ்கூல்ஸ் காலேஜ் என்ன இருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதர் இருக்காரு. அடுத்த பிரதர் எப்படி இருக்கீங்க? என்ன எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க? 23 வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. அப்ப மதுரை வந்து உங்க வீடு எல்லாமே இங்கதான். ஓகே பிரதர், பக்கத்துல வந்து நியர்பையா ஸ்கூல்ஸ் காலேஜ் என்ன இருக்கு? 6 காலேஜ் இருக்கு. சூப்பர். சென்ட் காலேஜ், சுபம் காலேஜ், இது வந்து மாலவன் காலேஜ், மாலவன் காலேஜ், ஸ்கூல் இருக்கு, கோயில் இருக்கு. போய்க்கீங்க. இப்ப அதிகமான பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கோயில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம விவேகானந்தா ஸ்கூல் இருக்கு. நிறைய இருக்கு. இப்ப இடம் வாங்கிட்டேன்னா பக்கத்துல ஸ்போர்ட்ஸ் பயப்படவே தேவையில்ல. ஓகே மதுராந்தகம் அப்படின்னு என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா இன்னும் கூடிய விரைவில் வேற மாதிரியான ஒரு சிட்டியா வந்து உருவெடுக்க போகுது. நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆகட்டும், இல்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஆகட்டும், இல்ல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஆகட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு சிட்டி லைஃப்ல நம்ம எப்படி மோல்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோல்ட் ஆகிட்டே இருக்குங்க. உள்ள வரும்போது பார்த்தேன் ஃபுல்லா மார்க்கெட்டிங் ஏரியாலாம் அல்டிமேட்டா வேற மாதிரி இருக்குங்க. எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, அண்ட் தென் பார்க்கும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே இருக்கு. எல்லாமே வந்து ஒரு சிட்டி லைஃப்ல நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அது எல்லாமே இருக்கு. ஒரு எமர்ஜென்சியா டக்குன்னு கால் பண்ணி நம்ம டக்குன்னு இங்க ஒரு 5 மினிட்ஸ்ல போக முடியும். அந்த அளவுக்கு இந்த லேஅவுட் நம்ம இடம் வாங்கி போட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல கூட சரி, இல்ல இப்ப வீடு கட்டணும் சரி, ஏன்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடுலாம் கட்டிட்டு இருக்காங்க. நீங்க உடனே இடம் வாங்கி வீடும் கட்டிக்கலாம். டெவலப்பிங்கான ஒரு இடத்துல மட்டும் தான் அமையுங்க. செந்தூர் கிராண்ட் சிட்டி வந்து நம்பி இடம் வாங்கலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல அப்ரிசியேஷன்ஸ் அதிகமா வாங்கிட்டு போங்க. இங்க ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் 4,79,000 ரூபாய் கொடுத்து இடம் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு 4 ஆஃபர் இருக்குங்க. ஈசி ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, அண்ட் தென் இடமும் மட்டும் கொடுக்கல, இடத்தோட சேர்த்து பொண்ணை கொடுக்குறான். 1 கிராம் தங்க காயின் நீங்க ஃப்ரீயா வாங்கிக்கலாம். இல்ல என்னால வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அமௌண்ட் கட்ட முடியலங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க 50-50. எப்படின்னு பாருங்க, நீங்க ஒரு அமௌண்ட் 50% அமௌண்ட் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற 50%க்கு வட்டி இல்லா கடனா அவங்க வந்து இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இப்படிதான் இடம் கொடுத்தா எப்படிங்க வாங்காம இருக்க முடியும்? கண்டிப்பா நீங்க இடம் வாங்கணுங்க. நீங்களும் இந்த இடம் வாங்கி ஒரு இடத்தோட சொந்தக்காரன் இருக்கணுங்க. ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் வந்து உள்ள வாங்க லேஅவுட் போட்டுருப்பாங்க, விற்பாங்க. ஆனா இந்த லேஅவுட் பொறுத்த வரைக்கும் ஓனரே எப்படி கரண்ட் ஓனரே வந்து பாத்தீங்கன்னா லேஅவுட் போட்டு விற்கிறாரு. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஆஃபர் கொடுக்க முடியுது. இங்க 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குங்க. உங்க இஷ்டம். நீங்க உள்ள வாங்க, எந்த ஃபேசிங்ல வேணும்னு நீங்களே சூஸ் பண்ணுங்க, இடம் வாங்கிக்குங்க. இங்க ஸ்கொயர் ஃபீட் 799 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த 2 ஆஃபர்ல எதுவோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் செல்ஃப். இந்த மாதிரியான இடம் 799 ரூபாய்க்கு கிடைக்குமா கிடைக்காதுன்றத கமெண்ட் செக்ஷன் நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க. இதை பத்தி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு, இன்னும் எனக்கு கிளாரிஃபை ஆகலன்னா ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் மேப்ல இருந்து இந்த இடத்துக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் அட்டாச் பண்றேன். கண்டிப்பா வந்து கிளாரிட்டியோட பாத்துக்குங்க. இந்த மாதிரியான இனோவேட்டிவான வீடியோ உங்களுக்கு தேவைன்னா நம்மளோட சேனல் ஐஎம் ஓகே தினேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் வளர முடியும். மேலும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெற்று மிஸ்டர் ஐஎம் ஓகே தினேஷ். தேங்க்யூ அண்ட் பாய்.